ஹலோ செல்லங்களா, எப்படி இருக்கீங்க? இன்றைய பாடத்தில் நாம் மெய் எழுத்துக்களை அடையாளம் காணுவோம். சரியா? மெய் எழுத்துக்கள் முக்கியமாக இன்றைக்கி பார்க்குறது வல்லின மெய் எழுத்துக்கள். இன்றைக்கி நாம் வல்லின மெய் எழுத்துக்களை அடையாளம் காணுவோம். ஏன்னா நீங்கள் எழுத்துக்களை அடையாளம் கண்டுபிடித்தால்தான் நீங்கள் எளிதாக படிக்க முடியும். ஒரு எழுத்தை பார்த்த உடனே அது என்ன எழுத்து, இக்கா, இங்கா, இச்சா என்ற எழுத்தை நீங்கள் அடையாளம் காணுவது ரொம்ப முக்கியம். சரிங்களா? நம்ம இந்த பாடத்தில் அந்த பயிற்சியை தான் எடுக்க போகிறோம். நீங்கள் ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு படங்களோடு சேர்த்து பார்த்து அதை நாம் என்ன செய்யலாம், படிக்க ஆரம்பிக்கலாமா? இந்த பாடம் 1ஆம் வகுப்பு தமிழ் பாடநூலில் 39ஆம் பக்கத்தில் இதனுடைய பாடங்கள் இருக்குது. சரியா? உங்கள் புத்தகத்தை எடுத்து அந்த பக்கத்தை எடுத்து பார்த்து கொள்ளுங்கள். மெய் எழுத்துக்கள்ல முதல்ல நம்ம பார்க்கறது இக். கொக்கு. கொக்குக்கு நடுவில் இருக்க எழுத்து இருக்கு இல்லையா, கலர் தனி கலர்ல இருக்கு இல்லையா, அதான் இக். கோ இக்கு. கொக்கு. கோ இக் கு. கொக்கு. சரியா? அதான் இக்கு. மேல ஒரு புள்ளி இருக்கு இல்லையா, மெய் எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே புள்ளி இருக்கும். கா அதுக்கு மேல இருக்கிற புள்ளி வச்சா அதுதான் இக். இக். அடுத்த உதாரணம் பார்த்தோம்னா தக்காளி. த இக் கா லி. தக்காளி. இக். 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 கா புள்ளி இல்லாம இருந்தா கா, புள்ளி வச்சாதான் இக். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புள்ளி கண்டிப்பா இருந்தாதான் அது இக். ஓகே. அடுத்து நம்ம பார்க்கறது இச்சு. அச்சாணி. அச்சாணின்னா என்ன பாருங்க. இதுதான் அச்சாணி. இந்த வண்டியில சக்கரம் கலராம ஒரு ஆணி மாட்டிருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் அச்சாணி. இச்சாணி. அச்சாணி. இச்சு. இச். அச்சாணி. இச். இச். ஆ இச்சாணி. அச்சாணி. சாக்கு புள்ளி வச்சா இச். சா இருக்கு இல்லையா, அது புள்ளி வச்சா இச். இன்னொரு உதாரணம் எலுமிச்சை. எலுமிச்சை. இச் புள்ளி வைக்காம இருந்தா சா, புள்ளி வச்சா இச். இச். அடுத்தது இட். இட். முட்டை. மூ இட்டை. முட்டை. இட். டா போட்டு மேலே புள்ளி வச்சா அதுக்கு பேர் என்னது, உயிரெழுத்து இட். 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 மேலே புள்ளி இருக்கு பார்த்தீங்களா, புள்ளி இருந்தால் தான் மெய் எழுத்து. இட். டாக்கு புள்ளி வச்சா இட். அடுத்து இன்னொன்று என்ன, சட்டை. நம்ம போடுற சட்டை இருக்கு இல்லையா, ச இட்டை. சட்டை. பார்த்தீங்களா, டா மட்டும் புள்ளி இல்லாமல் இருந்தால் டா, புள்ளி வச்சா இட்டு. 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 டாக்கு புள்ளி வச்சா இட். அடுத்தது இத். நத்தை. நத்தை. நத்தை பார்த்தீங்களா, இதான் நத்தை. எப்படி மெதுவாக போகுது பார்த்தீங்களா. நத்தை. இத். ந இத்தை. நத்தை. ந இத் தை. நத்தை. இத். 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 நத்தை. இத். த அதுக்கு மேலே புள்ளி இருக்கு இல்லையா, முதல்ல சொன்ன மாதிரி மெய் எழுத்துக்கள்ல மேலே புள்ளி இருக்கும். நத்தை. இத்து. இத். நத்தை. அடுத்த உதாரணம் வாத்து. வா இத்து. வாத்து. அதே மாதிரி பார்த்தீங்களா, தா இது புள்ளி இல்லாமல் இருந்தா தா, புள்ளி வச்சா இத்து. இத். புள்ளி வச்சா இத். அடுத்து நம்ம பார்க்க போறது இப்பு. தொப்பி. இப். தோ இப்பி. தொப்பி.
தலைக்கு போடுறோம் இல்லையா, தொப்பி. இப்பு, தோ இப்பி, தொப்பி. தோ இப்பி, தொப்பி. பாக்கு மேலே புள்ளி வச்சா இப்பு, இப்பு. இன்னொன்று பப்பாளி. இப்பாலி, பப்பாளி. மறுபடி பாருங்க, புள்ளி வைக்காம இருந்தா புள்ளி வச்சா இப்பு, இப். புள்ளி வச்சா தான் இப்பு, இல்லைன்னா. அடுத்து நம்ம பார்க்கறது நாற்று. நாற்றுன்னா பார்த்தீங்களா, இதான் வயலில் நெல் கதிர் இருக்கு இல்லையா, சின்னதாக இருக்கும்போது தான் அதை என்ன செய்வாங்க, நாற்று என்று சொல்லுவாங்க. இற்று, நாற்று. சரியா, நாற்று. இற்று, நாற்று. அழுத்தி சொல்லணும். சரியா, இந்த ரா இருக்கு இல்லையா, ராக்கு மேலே புள்ளி வச்சா நாற்று. சரியா, இற்று, நாற்று. அடுத்து வர்றது என்ன, கற்றாழை. கற்றாழை, இற்றாழை. புள்ளி போடாமல் இருந்தால் ரா, புள்ளி வச்சா புள்ளி வச்சா சரியா, ரா அழுத்தி சொல்லணும். சரியா. ஓகே செல்லுங்களா, நம்ம இது வரைக்கும் பார்த்ததை ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுவோமா? இது இக், இக். இது இச், இச். இது இட், இட். இது இத், இத். இப், இப். இர். ஓகே, இன்னொரு பாடத்தில் சந்திப்போம். பாய், see you. என்ன குட்டி செல்லுங்களா, பயிற்சி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஈஸியாக இருந்துச்சா? சுலபமாக இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்பா அம்மாட்ட சொல்லி நம்ம சேனலை லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்படியே அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நாம் போடுற அடுத்த பாடத்துடைய செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த பாடத்தில் பார்க்கலாமா? பாய் பாய், see you, thank you.